இளைய தளபதி விஜய் அவர்களுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி கணிக்கிறீங்க? அதாவது அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஏதோ 4 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க. இந்த 4ஆம் எண்ணுக்கு உரித்தான குணம் இவருக்கு மட்டும் இல்லை, 4, 13, 22, 31 தேதியில் பிறந்தவர்கள் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அது சரி. அவர்கள் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. இதனால என்னன்னா இவர்களுக்கு நண்பர்கள் நிறையா. அதே சமயம் தொல்லையிலிருந்து விடுபட்டு ஓடினா போதும்னு ஓடுற நண்பர்கள் நிறைய. யாரு? வீட்டில் உள்ளவர்கள் உட்பட. அடாடா இவன் சொன்னா கேட்கவே மாட்டாயா, அவன் சொல்றதை நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னு யார் இருப்பா? ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. சரி. அதனால இவர் நம்ம பொறுத்தளவு அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கையில் மிக துல்லிதமாக அதை தெரியுது. இவர் அரசியலுக்கு வந்துட்டார், திரைப்படத்துறைக்கும் வந்துட்டார். அது வேணாம்ன்றாரு, இது வேணுன்றார். இவருக்கு நடக்கும் காலகட்டத்தில் இனிமேல் வரப்போகிற நேரத்தில் இவர் இரண்டுமே வேண்டாம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமாவினா அரசியல் கண்டிப்பாக வேண்டாம், வேண்டாப்பா விடு அப்படின்னு உதறிட்டு ரெண்டையும் உதறிடுவார். அப்போ அடுத்து என்ன பண்ணுவார் தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா 2 தான் இருக்கு நமக்கு தெரிஞ்சு, 3வது என்ன வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியுமா தெரியல, நமக்கு தெரியல. இப்போ இவர் படுற அந்த விஷயத்துல இவருக்கு உண்டான அந்த மன குழப்பம் கலக்கத்துல அதன் மூலமா ஏற்பட்ட ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒளி அவர் மேல விழப்போகுது. ஓ, எப்படி டார்ச் அடிக்க போகுதுன்னு சொன்னோமா, சோலார் வெளிச்சம் மேல போகுது, அது மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி அவர் மேல படப்போகுது, லைட். ஓகே. அந்த லைட் என்னன்னா மாபெரும் ஆன்மீக விஷயத்துக்குள்ள நுழைய போறாரு. என்னங்க இது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை திடீர்னு இப்படி சொன்னா எப்படி ஆகுது? அநேகமா இது வந்து உண்மையாக இருந்தால் இது நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய எண் கணித நிபுணர் டாக்டர் JNS செல்வன் அவர்களோட உட்காந்துருக்க நானும் என்னாவும் தெரியல, ஆனால் இந்த வீடியோ மூலமாக இதை வந்து தனியாக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயத்தை பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. நாங்களும் என்ன நடக்குதுன்றதை அவளோட தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு அப்படியே வருது. நான் சொன்னது தான் நடக்கும் சொல்கிறது வந்து அது மண்டகரம்னு சொல்லுவாங்கல்ல, தலக்கணம். அது அவர் டேட் ஆஃப் பர்த்துக்கு அது ஏற்கனவே ரஜினிகாந்தோட டேட் ஆஃப் பர்த்துக்கு அவர் அரசியலில் வரமாட்டார்னு போட்டோம், மிகப்பெரிய வெற்றியா அது ஓடுச்சு. ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல, வந்தாரா இல்லையா? நீங்க தான் சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது கணிச்சதுல ஐயா வந்து மிக முக்கியமான பங்கு. அவர் சொல்லி இருந்ததுக்கு வந்து இன்னைக்கு பார்க்கும்போது அது ஆச்சரியமா, அன்னைக்கு யாருமே நம்பல.